தமிழ்நாட்டில் நடந்த உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமில் மக்கள் அளித்த கோரிக்கை மனுக்களுக்கு விரைவாக தீர்வு காணப்படுவதால் மக்கள் பயன்பெற்று மகிழ்ச்சி தெரிவித்தனர். மக்கள் அளிக்கும் மனுக்கள் மீது உடனுக்குடன் தீர்வு கிடைக்கும் உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் மக்களிடம் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. திட்டத்தின் சார்பில் நாள்தோறும் நடக்கும் முகாம்களில் மக்கள் கூட்டம் அதிகரித்து வருகிறது. அந்த வகையில் திண்டுக்கல் மாவட்டம் அம்மைய நாயக்கனூரில் நடைபெற்ற முகாமில் 250க்கும் மேற்பட்ட மனுக்கள் பெறப்பட்டன. இதில் பல்வேறு கோரிக்கைகளுக்கு உடனடி தீர்வு காணப்பட்ட நிலையில் மற்ற மனுக்களுக்கு 15 நாட்களில் தீர்வு அளிக்கப்படும் என அதிகாரிகள் உறுதி அளித்தனர். அவிநாசி அருகே உள்ள தாளக்கரையில் நடந்த முகாமை அமைச்சர் ஓ.பி. சாமிநாதன் ஆய்வு செய்தார். அப்போது முகாமில் வீட்டு வரி, பெயர் மாற்றம் உள்பட மக்கள் அளித்த பல்வேறு மனுக்களுக்கு உடனடியாக தீர்வு காணப்பட்டதால் அவர்கள் மகிழ்ச்சியுடன் சென்றனர். பட்டா இடம் மாறுதலுக்காக வந்திருக்கோம். அதுக்கு நாங்கள் அலைஞ்சோம்னா நிறைய பக்கம் அலைய வேண்டியிருக்கோம், நிறைய அதிகாரிகளை பார்க்க வேண்டியிருக்கோம். இப்போ எங்களுக்கு அந்த அலைச்சல் எதுவும் இல்லாமல் எங்களுக்கு இங்கேயே எல்லாருமே இ-சேவை மையத்திலிருந்து எல்லாருமே வருவாய்த்துறையில வரைக்கும் எல்லாரும் இங்கே இருக்கிறனால எங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க. அது வரைக்கும் சந்தோஷம். நாங்கள் ரேஷன் கார்டுக்கும் அப்ளை பண்ணியிருக்கோங்க. அதுக்கும் எல்லாத்துக்குமே வந்து அரை மணி நேரத்தில் எல்லாரையும் பார்த்து நாங்கள் பண்ணி கொடுக்குற மாதிரி பண்ணி கொடுத்துருக்காங்க. புதுக்கோட்டை மாவட்டம் கோவில்பட்டியில் நடந்த உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் திமுக எம்எல்ஏ முத்துராஜா ஆய்வு செய்தார். அப்போது முகாமிற்கு வந்த பாஜக மூத்த உறுப்பினர் வெல்டிங் ரவி, உங்களுடன் ஸ்டாலின் முகாம் ஒன்றே போதும், திமுக மிகப்பெரிய அளவு வெற்றி அடையும் என்றார். பெரிய பொறுப்புல இருக்கேன். இது ஒன்றும் உங்களுக்கு போதும். நல்லா இருக்கு. தமிழ்நாடு பூரா ஜெயிக்கிறதுக்கு இது ஒன்று போதும். வேணுமா பேட்டி எடுத்துக்கோங்க. அதாவது நான் வந்து பிஜேபியில் மூத்த உறுப்பினர். உங்களுடைய சேவை நல்லா இருக்கு. இந்த சேவை வந்து நல்லபடியாக பறந்து விரிஞ்சு வர்றதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி. கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுர்கம், கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் உள்ளிட்ட முகாம்களில் மக்கள் திரண்டு கோரிக்கைகளை மனுவாக அளித்தனர். முகாம்களில் கலைஞரின் உரிமைத் தொகை, மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித்தொகை, பட்டா மாறுதல், ஆவணங்களில் பெயர் மாற்றம் கோரியும் ஏராளமானோர் விண்ணப்பம் செய்ததாக அதிகாரிகள் குறிப்பிட்டனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.